வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரச பேருந்து நடுவீதியில் கவிழ்ந்து விபத்து. மொட்டுவின் வேட்பாளரே 9வது ஜனாதிபதி. மஹிந்த தரப்பு நம்பிக்கை. கொம்பனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது. செந்தில் தொண்டமான் தெரிவிப்பு. யாழ் வைத்தியசாலையில் குழந்தையை பெற்றெடுத்த சிறுமி தப்பியோட்டம். 3 நாட்கள் மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள். காரைக்கால் திண்ம கழிவு சேகரிக்கும் நிலைய விவகாரம். கடற்றொழில் அமைச்சர் ஆய்வு. மதவாச்சியில் துப்பாக்கிச் சூடு. பெண் படுகாயம். கண்டி பதிகப்பெல்ல வீதியில் மயிலப்பட்டிய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக இன்றைய தினம் முல்லைத்தீவில் 2 இடங்களில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. விசுவமடு ரெட்பானா சந்தி பகுதியில் சமூக செயல்பாட்டாளர்களின் ஏற்பாட்டிலும் புதுக்குடியிருப்பு சந்திக்கு அண்மித்த பகுதியில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் ஏற்பாட்டிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்திரமுலை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயல்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது. தேர்தல் செயல்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம். ராஜபக்ஷக்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய வேண்டிய தேவையில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பொதுஜன பெரமுனவிற்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் ராஜபக்ஷக்கள் பக்கமே உள்ளார்கள். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் இறுதி தருணத்தில் எம்முடன் ஒன்றிணைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எந்தவித சமரசமும் கிடையாது என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்து அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டதை அடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதை வழங்க மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஊடகங்கள் இதுபற்றி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த பொழுது சம்பள உயர்வு வழங்க முடியாது என ஆரம்பத்தில் கொம்பனிகள் தெரிவித்து வந்தன. கடும் அழுத்தத்திற்கு பிறகு ஊக்குவிப்பு தொகை மாத்திரம் வழங்க தயார் என தெரிவித்தனர். இந்நிலையில் அரச வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதை அடுத்து வேறு வழியின்றி தற்போது கொம்பனிகள் 1200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க முன்வந்துள்ளனர். ஒரு வருட காலமாக 1 ரூபாய் சம்பள உயர்வு கூட வழங்க முடியாது என தெரிவித்த கொம்பனிகள் தற்போது 200 ரூபாய் அதிகரிப்பு வழங்க முன்வந்தமைக்கான காரணம் அரசாங்கத்தால் அரச வர்த்தமானி வெளியிடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் என தெரிவித்தார். இதனால் கொம்பனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என செந்தில் தொண்டமான் தெரிவித்ததுடன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை கொம்பனி அமல்படுத்தாவிடின் கொம்பனியின் முதன்மை இயக்குனர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். குழந்தையை பிரசவித்த பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையிலேயே விட்டு சென்ற சம்பவம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை வைத்தியசாலையில் வடமராட்சி துன்னாலை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியொருவர் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். நேற்றிரவு குழந்தையை பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை குறித்த சிறுமியும் தாயாரும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2024 ஆண்டிற்கான அரச வெசாக் விழாவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இம்முறை அரச வெசாக் விழாவை மாத்தளை மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதன்படி மே மாதம் 21ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மே 22, 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் மதுபான நிலையங்கள் மூடப்படும் எனவும் இறைச்சி விற்பனை செய்யும் இடங்களும் குறித்த நாட்களில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் சுகாதார நலன்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் காரைக்கால் திண்ம கழிவு சேகரிக்கும் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிலைமைகள் தொடர்பில் மேற்பார்வை செய்துள்ளார். இணுவில் காரைக்காலில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபையின் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு திடீரென சேகரித்து வைக்கப்பட்டிருந்த கழிவுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இதன் காரணமாக குறித்த திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு நேரடி விஜயத்தை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துறைசார் அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளதுடன் அது குறித்து இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கவனத்தில் எடுக்கப்பட்டு நியாயமான தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவ தலைமையகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த பெயர் பட்டியல் ஒன்று காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் தொடர்பான விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் ஒன்றே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு இலங்கை இராணுவத்தினரை அனுப்பிய மோசடி தொடர்பாக போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரலே குறித்த பெயர் பட்டியலை திருடிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பெயர் பட்டியலை திருடிய சம்பவம் தொடர்பிலும் ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு இராணுவத்தினரை அனுப்பிய விவகாரம் குறித்தும் கைது செய்யப்பட்ட மேஜர் ஜெனரல் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூடி சங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகள், கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உறுதிப்படுத்தியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய பகுதியில் வீடொன்று தீப்பற்றி எரிந்துள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்றைய தினம் வீட்டை பூட்டிவிட்டு திருகோணமலை கடற்படைக்கு முன்னால் தனது கடையில் தங்கிய நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது வீடு தீப்பற்றி எரிவதாக தகவல் கிடைக்கப்பெற்றதாக கூறினார். இந்த நிலையில் உடனடியாக போலீஸ் அவசர பிரிவு இலக்கமான 119க்கு அறிவித்த நிலையில் தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவித்ததாக குறித்த வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். பல பெறுமதியான வீட்டு உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். எனினும் வீடு தீப்பற்றியமை தொடர்பில் காரணம் இதுவரை வெளியாகவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு என்னும் தொனிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சி நோக்கிய பயணத்திற்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய பாதை, நாட்டின் அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தெரிவு செய்ய வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், சிவில் சமூக அமைப்பாளர்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மதவாச்சி மகதி உள்வேவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார்.
துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பெண் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கெட்ட வீரகொள்ளைவ பிரதேசத்தில் வசிக்கும் 44 வயதுடைய பெண் ஒருவரை காயமடைந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தம்புளை திகம்பத்தகா முகாமிற்கு அருகில் நேற்றிரவு ஹெப்ரக வாகனம் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கபரணை கிருவடுன பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தியகுமார் என்று 44 வயதுடைய பெண் ஒருவரை குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் பலத்த காயமடைந்து 3 வயது சிறுமி கன்னி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார். குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது, கபரணையில் இருந்து தம்புள்ளை நோக்கி தயிரேற்றி சென்ற லொரியும் கெப் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தில் கெப் வண்டியில் பயணித்த அனைவரும் காயமடைந்துள்ளதாகவும் சிகிரிய போலீசார் தெரிவிக்கின்றனர். கெப் சாரதி கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சிகிரிய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதுடன் சிகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.